ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளப்பரிய கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யக்கூடியான ஒரு சாக்கியம் பாக்கியமும் நமக்கு உண்டாகி ஒரு சன்னியானத்துல கடந்து வந்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எனக்கு உங்களுக்கும் கூட கிருபை செய்தார். பாட்டு ஆராதனை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்தமைக்காக ஆண்டவரே நான் சோதரிக்கிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற வேலையாகுவா. அவருடைய வார்த்தையினால் நாம் இன்னும் பலப்படுகிற வேலையும் சமயமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கர்த்தர் தாமே நல்ல வார்த்தைகளை நமக்கு பலத்திலிருந்து அனுப்பி தருகிறமைக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் இயேசுவானவர் அவர் உயிரை எடுத்துக்கொள்ள பட்ட பொழுது அப்படிப்பட்ட நாளிலே தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிவிட்டு கலந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறார். பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எருசலேம் என்று சொல்லுகிற பொழுது சொந்த குடும்பத்திலும் சொந்த சபையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். சாட்சிகளாக இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதேயாவில் என்று சொல்லுகிற பொழுது பிற கிறிஸ்தவர்களுக்கு முன்பாகவும், சமரியா என்று சொல்லுகிற பொழுது புறஜாதிகளாக இருக்கிறவர்கள் தேவனை அறியாதிருக்கிற மக்களுக்கு முன்பாகவும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எங்கே போனாலும் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நாம் போய் வருகிற ஒவ்வொரு இடங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதற்காகவே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்திருக்கிறார்? இயேசுவானவர் அனுப்புவேன் என்று சொன்னது போல அனுப்பியிருக்கிறார். நாம் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். எதற்காக என்று சொல்லி நாம் இந்த பகுதியில, இந்த வேத பகுதியில இருந்து நாம் முக்கியமாக நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அவருக்கு சாட்சிகளாக, அவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்லத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். விசேஷமாக எருசலேம் என்று சொல்லுகிற பொழுது அது சபையையும், நம்முடைய சொந்த சபையையும் சொந்த குடும்பத்தையும் கூட அது நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நாம் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சொந்த சபையில நாம் கூடி வருகிற இடங்களில அங்க இருக்கிற மக்களுக்கு, அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாம் சாட்சி உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி பகரத்தக்கதாக, நற்சாட்சி சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதற்காகவே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு காரியமும் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொந்த குடும்பத்திலும் தொடர்ந்து நம்முடைய சபையிலும் நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா, இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான உலக செய்தியாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவானவர் இப்பொழுது நமக்குள்ளே ஆவியாக என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் அப்படியாக நமக்காகவும், பாவிகளாகிய மக்களுக்காகவும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காகவும்
அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்மை பார்க்கிற பொழுது அவர் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அப்படி மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் நம்முடைய மாம்சத்திலே நம்மோடு கூட இராதபடிக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் என்ன செய்தார்? பிதாவிடத்திலே கடந்து போன பொழுது அங்கே இருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை என்ன செய்தார்? நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே என்ன செய்கிறார்? எப்பொழுதும் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே எதுக்கு வந்தார் என்று சொன்னார்? தம்மை வெளிப்படுத்த, நம்மிலிருந்து தம்மை வெளிப்படுத்துகிறதுக்காக, நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அவரை பார்க்கத்தக்கதாக, அவருக்கு சாட்சியாக, அவர் தேவன் என்பதற்கு, அவர் ரட்சகர் என்பதற்கு, அவர் அன்பானவர் என்பதற்கு, அவர் நீடிய சாந்தமும் தயவும் பொறுமை உள்ளவர் என்பதற்கு, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கும்படியாக, அவருக்கு மகிமையாக இருக்கும்படியாக, அவரை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? நமக்குள்ள அந்த கிறிஸ்துவானவர் ஆவியாக என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். தம்மை நாம் வெளிப்படுத்தும்படியாக அவர் நமக்குள் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8:9 எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீசரோடு ஆண்டவர் இந்த உலகத்துல 3 வருட காலங்கள் பயணம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதரோடு மனிதராக இருந்தார் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். ஊழியம் செய்தார், நல்லது செய்தார், நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என்றென்றைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவராய், கிறிஸ்துவின் ஆவியானவராய் என்ன செய்திருக்கிறார்? நமக்குள்ளே வந்திருக்கிறார். எதற்காக நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார் என்று நாம் இப்பொழுது சொன்ன வார்த்தையின்படி நாம் வந்திருக்கிறோம். தம்மை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்குள்ளே வந்திருக்கிறார். இதுதான் சாட்சி. ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை மற்றொரு காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவங்க பார்த்து இவங்க இயேசுவை வணங்குறாங்க, இவங்க இயேசுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்று நம்மளை பார்த்தா அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு கனம் உண்டாகணும். நம்ம குறித்து ஒரு மரியாதையான ஒரு காரியம் நம்ம பார்த்தோன்னு ஒரு மரியாதை அவங்களுக்கு உண்டாக வேண்டும். இவங்க எல்லாம் இயேசுவை கும்பிடுறவங்க, வணங்குறவங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுன்னு சொல்லணும். இது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம், நம்ம ஆராதிக்கிற சபைக்குள்ளேயோ அது வெளிப்படலாம். இவர்கள் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பது என்ன செய்யலாம்? வெளிப்படலாம். அதுதான் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார், நீங்க பெயரிடுவீர்கள். அப்படி பெயரிடுகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரையிலுமோ ஆண்டவருக்கு, எனக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல சொந்த குடும்பத்திலேயும் சொந்த சபையிலும் நம்ம சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டாம். நம்மளை பார்த்து மற்றவர்கள் இடரக்கூடாது. நம்மை பார்த்து கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப தேவனுக்கு பிரியமுள்ளதாக, கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பொதுவாக பரிசுத்தவான்கள் பலரும் பிரசங்கிக்க நீங்கள் பிரசங்கங்களில் கேட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக இல்லை, சாட்சி கொடுக்கிறவர்களாக இல்லை, நாம் சாட்சியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும் என்று என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அதுவே முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்க அதாவது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் வாழ்க்கை இருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்து வந்திருக்கிறார், ஆவியாக வந்திருக்கிறார், நமக்குள்ளே வாசமா இருக்கிறார், தங்கி இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். அப்ப நம்மளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணும். இவங்களால மாத்திரம் எப்படி முடியுது? மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்மளை போலதானே இருக்காங்க, சராசரியும் நம்மளை போல இருக்காங்க. சில கிறிஸ்தவங்களை பார்க்கிற பொழுது நம்மளை விடவும் வருத்தப்படும்படியாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அவருடைய பேச்சு, வழக்கு, சொல்லி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்க மாத்திரம் மற்றவர்களிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இவங்க ஏசாமியை
ஆலோசனையை குறித்து இவங்க சொல்லுகிறது போல இவங்களும் அந்த ஏசாமி மாதிரியே என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்களே நம்ம மத்தியில இவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டுமா ஒரு வேறுபட்ட ஜீவியம் இந்த உலகத்தை விட்டு வேறுபட்டு கிறிஸ்து அவராக பரிசுத்தம் உள்ளவராக ஜீவித்தது போல அன்புள்ளவராக ஜீவித்தது போல மற்றவர்களை கர்சனை உள்ளவராக கருணை உள்ளவராக எதையும் சகித்துக் கொள்கிறவராக பொறுத்துக் கொள்கிறவராக தாழ்மை உள்ளவராக சாந்தம் உள்ளவராக மற்றவர்களுக்கு உதவக்கூடியவராக தேவனை காட்டக்கூடியவராக அவர் தேவனாக இருந்தது போல நாமும் என்ன செய்யணுமா அப்படி இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும் ஆச்சரியப்படணும். அப்படி இந்த பவுலடியாரை பார்த்து அன்னைக்கு அவர் கிறிஸ்தவராக மாறின பிற்பாடு இந்த பவுலடியாரை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்களா, இவர் இப்படிலாம் இருந்தா இவன் எப்படி மாறினா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் படணும். பாருங்க, நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம் சொன்னால் நம்முடைய பழைய ஜீவியம் மாறி இருக்க வேண்டாம். நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம விட்டு மாறி இருக்கிறோம். நம்ம பார்க்கிற பொழுது இவரு நேற்று இப்படி இருந்தாரு, இன்னைக்கு இப்படி இல்லை, இப்போ அவரு இந்த சபைக்கு போறாரு, அந்த இயேசுவை வழிபடுறாரு அப்படின்னு, அதனால இவர் வாழ்க்கை மாறி இருக்குன்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படலாம். அப்படி ஆச்சரியப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:20-21 வசனங்களே வாசிக்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இந்த பவுல் என்ன செய்தார்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுதுகொள்வர்களை நாசமாக்கி அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதம ஆசிரியத்தில் கொண்டு போகும்படியும் வந்தவன் இவன் அல்லவா. இவருடைய முந்தைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மாறாக எதிராக இருந்தது என்பதை அன்றைக்கு இருந்த அந்த நாட்டில் இருந்த அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள் எல்லாரும் நினைச்சிருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். இவர் முரட்டு ஆசாமியாத்த இவரு இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க முடியாத இவரு புறப்பட்டு வந்த ஒரு ஆராய்ச்ச, பயங்கரமான ஆராய்ச்ச. அப்படிப்பட்ட மனுஷனா இவ்வளவு இப்படி சாத்தியமாக இந்த இறைவனை குறித்து நம்ம மத்தியில சொல்றாரு. அவ்வளவு ஒரு மாறிட்டாரே இந்த ஆளு, நேர்த்து இருந்த மாதிரி இல்லையே, இவர் மாறி இருக்கிறாரே ஹல்லேலூயா என்று சொல்லத்தக்கதாக என்ன இருந்துதான் அவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது. அவங்க பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. மூக்கில் வர வச்சுட்டு ஆன்னு ஆச்சரியமா பார்த்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வருவார். நீங்கள் பெருநடைந்து என்ன செய்ய வேண்டும்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு அவருக்கு சாட்சியா இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்பதற்கு நாம் என்ன செய்யணுமா? சாட்சியா இருக்கிறோம். அதுக்கு தான் கிறிஸ்து ஆவியாக நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? நமக்குள்ள வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், கை தட்டி ஆண்டவருக்கு சத்தமா பாட்டு படிக்கிறோம். அதெல்லாம் பார்த்து அறியாதவங்க என்ன செய்வாங்க? பல வேளைகள்ல நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் எல்லாம் பண்றதை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பார்த்து இருக்கிறோம். அப்படி கேலி கிண்டல் ஒரு வகையில் அவங்க பண்ணுகிறவங்க கூட நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாறி இருந்தோம்னு சொன்னா அந்த வாழ்க்கையில நம்ம குணமும் மனமும் மாறி இருந்து நம்ம பழைய ஆளா இல்லை அப்படிங்கிறத நாம கிறிஸ்துக்குள்ள வந்த பிற்பாடு, கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிற்பாடு நம்மளோட வாழ்க்கையை அவங்க பார்த்திருந்தாங்க, பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னவங்கள நம்மளை குறித்து ஒரு பயமும் பக்தியும் ஒரு மரியாதையும் வரும். அப்படிப்பட்டவங்களே காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்மகிட்ட எங்களுக்காக செபிச்சுக்கோங்க, நீங்க சர்ச்சைக்கு போகிற பொழுது எங்களுக்காக செபிக்க, தனி ஜெபங்கள்ல எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நல்ல நடக்கையை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மிடத்துல சொல்லுவார்கள். இந்த காரியம் எங்க கோவில் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொந்த குடும்பத்துல நம்ம குறித்து நல்ல பேர் இருக்கலாம். அதனால நம்ம போற சபையில என்ன செய்யணும்? நமக்கு நல்ல ஒரு பேர் இருக்கணும். அதான் எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா என்று சொன்னால் யூதர்கள் மத்தியில என்று அர்த்தம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற மற்றவர்கள் மத்தியில நம்மளை பார்த்தா ஒரு நல்ல காரியம் என்ன செய்யணும்? இருக்கணும். இவங்க தப்பு தட்டாக போக மாட்டாங்க, யாருபடியும் சண்டைக்கு போக மாட்டாங்க, ரொம்ப வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இவங்க ஒரு ஆத்திர அவசரம்னா இவங்கிட்ட போனோம்னா அவங்க ஓடி நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். குடும்பத்துல முதல்ல இருக்கணும்,
சொந்த சபையில் இருக்கணும்னு நாம் சொல்லப்படுகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் தேவன், நான் தான் தேவன், நான் ஒருவரே தேவன் என்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? சாட்சிகளா இருக்கலாம். அப்ப அந்த ஆண்டவர் தான் தேவன் என்பதை நம்ம எப்படி காட்டணும்னா ஆண்டவர் மாதிரி இருந்து காட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பரோபகாரியா இருக்கிறார். அவர் நல்லவர் மேலும் தீவர் மேலும் என்ன செய்கிறார்? மனையை வர்சிக்கப்படுகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் நல்லது செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் மனிதர்களாக நம்ம மேல் நாம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், அநியாயம் செய்தாலும், அக்கிரமம் செய்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் ரொம்ப நீடி பொறுமை சாந்தமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம மேல ரொம்ப இரக்கமா இருக்கிறாரு. இதான் இறைவன். இறைவன் எப்படிப்பட்டவர் தான்? இப்படிப்பட்டவர் தான். நல்லா மீசு முறுக்க வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் வெளியே தள்ளி, நாக்கையும் வெளியில தள்ளிக்கிட்டு, கையில ஒரு கொடு அருவாளை வச்சுக்கிட்டு ஓங்கி நிக்கிறதா தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இல்லை, ஹல்லேலூயா. இறைவன் இப்படி சாந்த சுரபியாக இருந்தார். இயேசு இறைவனா இருந்தபடினாலே அவரும் சாந்த சுரபியாக இருந்தார். மற்றவர்களுக்கு உதவுகிறவராக, மற்றவர்கள் மேல கருணை உள்ளவராக, தன்னை பகைத்தவர்களையும் மன்னிக்கிறவராக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். இப்படி நாம் அவரை போல நாம இருக்கிறது தான், மற்றவர்களிடத்தில் இருக்கிறது தான் சாட்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா 43:10 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசி பாருங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் இருக்கிறீர்கள். ஊழியக்காரரும் என்னுடைய பிள்ளைகளா இருக்க நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா கூட மற்றவங்க அந்த சின்ன தவறு கூட நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. எதிர்பார்க்கதான் செய்வாங்க. அப்படி எதிர்பார்க்கிற அப்படின்னா நம்ம ஒரு சின்ன தவறு கூட நம்ம செய்யாதபடிக்கு ரொம்ப கவனமாக நம்மளை காத்துக்கொள்ளலாம். சமுதாயத்துக்கு முன்பாக, நம்ம ஊராருக்கு முன்பாக, நமக்கு அருகாமல் இருக்கிறதுக்கு முன்பாக, நம்ம பார்க்கிறவங்களுக்கு முன்பாக, நம்ம பழகிறவர்களுக்கு முன்பாக, விசேஷமா நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில நம்ம சாட்சி உள்ளவங்களா நம்மளை கவனமா என்ன செஞ்சுக்கணும்? நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா நாங்க செஞ்சுட்டா பரவாயில்ல, நீங்க செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பாருங்க, அது ரொம்ப நறுக்குன்னு நம்மளை குத்துன மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கா, அது ஆண்டவரே சேர்த்து குத்துன மாதிரி இருக்கா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற இடத்துல இந்த உலகம் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறது. அவர்களை போல நாம் இருக்கக்கூடாது, சராசரியா இருக்கக்கூடாது. அவரிடத்துல பெரிதும் சிறிதான தவறுகள், தப்புகள் அவரிடத்துல காணப்பட்டாலும் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நம்ம கடவுள் எப்படி நம்ம சொல்றோமோ அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்படி இருக்கிறது தான் சாட்சி என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவாங்க. 12வது வசனத்தை கூட அதே வசனத்துல வாசிக்கலாம். நானே அறிவித்து ரட்சித்து நாங்க பண்ணினேன். அவர் கடவுளுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இரட்சகர் என்பதையும் அவரை ரட்சிக்கிறவர் என்பதையும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வாசிங்க. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. ஆமா, இல்லை. நானே தேவன் என்பதற்கு இவர்கள் சாட்சிகள். ஆமா, நான் தான் ஆண்டவர் என்பதற்கு, நான் தான் கடவுள் என்பதற்கு, தேவன் என்பதற்கு நீங்க சாட்சி. உங்களுக்கு தெரியும், நாம அறிஞ்சிருக்கிறோம். அது மற்றவங்க எப்படிப்பா அறிவாங்க அப்படின்னா அதுக்காக தான் ஏசப்பா ஆவியா நமக்குள்ள வந்திருக்காங்க. நமக்குள்ள வந்து அவரை நாம தான் எடுத்துக்கணும், எப்படிப்பட்டவர்னு மக்களுக்கு விளங்க செய்யணும். இதான் சாட்சி. ஹல்லேலூயா. குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல அறிஞ்சுக்கணும், சபையில் உள்ளவங்க முதல்ல செஞ்சுக்கணும், அறியணும். அப்படியே நம்ம இருந்தோம்னா அடுத்து நமக்கு சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, அண்ட வீட்டுக்காரங்க, அவங்க ஊர்ல இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பிற கிறிஸ்தவர்கள், தேவனை கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர் கடவுள் என்று விசுவாசிக்க முடியாதவர்கள், இவர்களும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்குள்ள வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு ரொம்ப தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 9ஆம் அதிகாரத்துல 33-34 வசனத்துல என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர்
வரும் முன்னால நம்ம எப்படி இருந்தோம், இப்ப அப்படி இல்லை. அதான் நமக்குள்ள முதல்ல எருசலேம் எப்படின்னா நமக்குள்ள, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, அது நமக்குள்ள கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னால நம்ம குடும்பத்துல வந்த பிற்பாடு நம்ம சபையில நம்ம எப்படி இருக்கிறோம், முதல்ல நமக்குள்ள நம்ம சாட்சியா இருக்கலாம். மார்க்கு 9:33-34 பாருங்க. ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. சீசர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டாரு. அப்போஸ்தலர்கள் அவருக்கு நாமம் தெரிவிச்சாரு. அவங்க மூலமா பல அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கூட ஆண்டவர் சொன்னாரு, ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க சந்தோஷப்படுகிறதை காட்டலாம். உங்களை தான் தெரிந்து கொண்டு சீசராகி இருக்கிறது அப்படின்னாலே உங்கள் நாமங்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவங்களை பார்த்து சொன்னவங்க தான். அவங்க அற்புதங்கள் செஞ்சாங்க, அடையாளங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் அவர்கள்ட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னால, அது வரைக்கும் அவங்க பரிசுத்தை பெறல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பிற்பாடுதான், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இந்த பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றின பிற்பாடுதான் அந்த கிறிஸ்துவனுடைய உள்ளான காரியங்களை சரியாக அவர்கள் உணரவும் அறியவும் முடிந்தது. அந்த கிறிஸ்துவில் அறிந்து கொண்ட பொழுது அதை அதன்படி வாழ அந்த கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக அவருக்குள்ள இருந்து என்ன செஞ்சார், அவங்களுக்கு பிறந்து வந்தாரு. அதுக்கு அப்புறம் தான் அவங்க சாட்சியாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியத்துக்கு போயிட்டு வருகிற பொழுது ஏசப்பா முன்னால போயிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பின்னால வந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த 12 பேர் பின்னால கொஞ்சம் தள்ளி வந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க, பின்னாலே வந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரு சச்சரவு, ஏதோ ஒன்றை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணுகிறத ஆண்டவர் கேட்டாரு. அது என்னன்னு அவர் பார்த்துக்கிட்டாரு. அங்க வச்சு ஒண்ணும் சொல்லல. வீட்டுக்கு வந்த பிற்பாடு வழியில ஏதோ உங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணிட்டு வந்தீங்களா என்னன்னு கேட்ட பொழுது அவங்க அமைதியா இருந்தாங்களா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பேசுனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது இவங்க பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால உள்ள ஒரு காரியம். நம்ம பரிசுத்தாவில் நடந்து கைத்தட்டி நம்ம சத்தமா கர்த்தரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம். அதை பார்த்து நம்மள ஒரு மாதிரி பார்க்கிறவங்க கூட நம்முடைய ஜீவியம் இறைவனுடைய ஜீவியம் போல இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அப்படி சொல்றதை விட்டுருவாங்க. நம்மளை குறிச்சு ஒரு பயம் உண்டாயிரும். அவங்களுக்கு இவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செஞ்சிடும், உண்டாகிவிடும். வாசிக்க பாப்பா, வாசிக்கலாம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து இருக்கும்போது ஆமா அவரை நோக்கி, ஆமா நீங்கள் வழியில எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணீர்கள், நீங்க வழியில எவைகளை குறித்து நீங்கள் தர்க்கம் பண்ணினீர்கள். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். அமைதியா இருந்தாங்க, பதில் சொல்லல. ஏன்னா இவங்க யாரு, நான் பெரியவன் நீ பெரியவன் ஒருத்தருக்கு தர்க்கம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு வந்தாங்க. ஒற்றுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும்னு அவர் போதிச்சிருப்பாரு. ஆனா அந்த போதனை என்ன செய்யல, இவங்களுக்கு காதலே உரைக்கல, வாழ்க்கையிலே அது காணல. அதை பார்த்து ஆண்டவர் நீங்க என்ன தர்க்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே, ஆமா யாரு பெரியவன்னு தர்க்கம் பண்ணிட்டு வந்ததாக அங்க எழுதப்பட்டிருக்காரு. அவர் பெரியவர், அவர் தேவன், மனுஷனா வந்திருந்தாரு. அப்படி இருந்தோம். அவர் மனுஷகத்துல வந்த பொழுது அவர் தேவன் என்பதை அவர் ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவருடைய பேச்சு, அவருடைய மூச்சு, அவருடைய சொல்லு, அவருடைய செயல், அவருடைய பார்வை, அவருடைய கனிவு, அவருடைய அன்பு, அவர் சீசர்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் அவர் பரிதவித்த காரியங்கள், அவருடைய பொறுமை, இது எல்லாம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அவர் தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. மனுஷனாக வந்தாலும் அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அந்த 3 வருஷமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து இவங்க நடந்திருந்தாலும் அந்த ஜீவி அவர்களிடத்துல இல்லை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சொந்த குடும்பத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சாட்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள முதல்ல சாட்சியா இருக்கணும். நமக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருங்கிறது சாட்சியா இருக்கணும். ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கலாம். அந்த ஜீவியம், அந்த வாழ்க்கை நமக்குள்ள பிரதிபலிக்கணும், உண்டாயிருக்கணும். வாசிங்க யோவான் 13:34-35 வசனங்களை வாசிங்க. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே,
பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்குள்ள வந்திருக்கிறார்? அற்புதங்களை செய்யறதுக்கு வந்திருக்கிறார், அடையாளங்களை செய்யறதுக்கு வந்திருக்கிறார், நோய்களை சுகமாக்குறதுக்கு வந்திருக்கிறார். அவரே தேவன் என்பது பலத்த செயலாலும் கிரிகளாலும் காண்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் இதை செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கிறிஸ்து போல இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கிறிஸ்து போல இருக்காருன்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு. அவங்க இயேசு மாதிரியே இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஆமா, ஆண்டவர் கருத்து உங்களை பார்த்து சொன்னாரு. கேட்டுட்டு நீங்க இப்படி ஒருத்தர் நினைச்ச கூடாது, யார் பெரியவன்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருவர் அன்பா இருக்கணும். முதல்ல நீங்க அன்பா இருக்கணும். உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு சத்தம்லாம் கேட்க கூடாது. மற்றவங்க மாதிரி கத்த கூடாது. வீட்டுல கணவன் மனைவிய ஏறி அடிச்சு பேசக்கூடாது. இல்ல மனைவி காட்டு குப்பாடு போடக்கூடாது. கணவனை ஏற்றி நிற்க கூடாது. பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அது வளரணும். அப்படிலாம் இருந்தாதான் அது உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், உங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். பேய் மக்கள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாமா? பேய் மக்களா போய் இருக்கக்கூடாது. சத்தமோ யாக்கோபின் சத்தம் கைகளை ஏசாவின் கைகள் மாதிரி கிரியைகள் நம்ம காட்டணும். அதுக்குதான் பரிசுத்தாவியானவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்குள்ள வந்திருக்கிறார். வாசிங்க. அவன் அன்பா இருக்கணும்னு சொன்னாரு. வாசிங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. ஆமா, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல ஆண்டவர் எப்பவும் அன்பா இருந்தாரு. நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் ஆமா, நீங்கள் என்னுடைய சீசர்கள் எல்லாரும் அன்பு கொள்வார்கள். ஆமா, நீங்க அவருடைய பிள்ளைகள், அவர் ஊழியம் செய்யுங்கிறத எப்படி மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுன்னா, நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க, குடும்பத்துல ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க அப்படின்னு சொன்னாரு. சபையில ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருங்க, சாட்சியா இருங்க. இதான் சாட்சியா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 Thessalonians 1-வது 3வது வசனத்தை வாசி பாருங்க. அன்னைக்கு தெசலோனிக்கேயிலே இத போல முழங்குகளிலே சபை இருக்கிற மாதிரி ஒரு சபை இருந்துச்சா. அந்த சபையில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஒருவருக்கு அன்பா இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா! சொந்த சகோதரன் கூட இந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு அன்பா இல்லையா? இவங்க யாரோ எவ்வளோ இவங்க சொந்தக்காரங்க இல்ல, சகோதரர்கள் இல்ல, உறவுக்காரங்க இல்ல. ஆனா பாருங்க, இவங்க ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு அன்பா பாசமா இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருனா என்னமா தவிச்சு போறாங்க, ஓடி வராங்க, அவங்களுக்கு உதவுறாங்க. அவங்களுக்கு கஷ்டம்னா இவங்களுக்கு கண்ணீர் வருது பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். உண்மையான அன்பு முதல்ல நமக்குள்ள இருக்கணும். ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த சபைக்கு உபகாரியாக இருந்து மரித்து போய்விட்டார்கள். இடைக்காலத்திலே சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் மனவேறுபட்டு என்ன செய்து விட்டார்கள்? இங்கிருந்து அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். கடைசி நிமிஷங்களை காத்து அந்த தேவனுடைய பிள்ளையும் அறியார்களும் ஒருவருக்கொருவர் திரும்ப கடைசி நிமிஷங்களில் பேசிக்கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஒருபோதும் அவர்கள் சூழ்நிலை நிமித்தம் அப்படி வேறுபட்டு போனாலும் அவர்களை நாங்கள் ஒருபொழுதும் நான் என்ன செய்ததில்லை, அவர்களை வருத்தப்படுத்துவதும் இல்லை, அவர்களுக்கு மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர்களிடத்தில் என்னையும் அறியாமல் ஒரு உள்ளதான ஒரு அன்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் இங்கே இருந்த காலத்திலே மாத்திரமல்ல, அவர்கள் வேறுபட்டு கடந்து போயிருந்தாலும் கூட நான் அவர்களிடத்துல எந்த ஒரு கசப்புணர்வும் இல்லாமலோ ஏதோ அவர்கள் மேல ஒரு வெறுப்போ அல்லது அவருக்கு எதிரான எந்த மனநிலை இல்லாதபடிக்கு கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி இருந்ததுனால அவங்க திடீர்னு மறிச்சு போனாங்க. எல்லாரும் கூறி வந்திருந்தாங்க. அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள் எல்லாரும் இங்கே கூறி வந்திருந்தார்கள். அப்ப அப்படி பேர்கிற பொழுது அவங்க அணக்காராதனை நடக்கிற பொழுது அன்றைக்கு அந்த அணக்காரத்தினான அந்த ஊழியக்காரர் எனக்கு ஒரு செபம் கொடுத்தாரு. செபமோ சாட்சியோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்த பொழுது என்னையும் அறியாமல் என் குரல் என்ன செய்து விட்டது? தழுதழுத்து விட்டது. என்ன உள்ள உடைந்து விட்டது. கண்கள் அப்படியே கண்ணீர்
வந்து விட்டது. அப்படி கலங்கி அப்படி அந்த குடலும் தழுதழுத்து அந்த சகோதரியுடைய நற்கிரிகளை எண்ணி, எனக்கும் செய்த நற்கிரிகளை எண்ணி நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல ஒரு ஜெபம் ஒன்று பண்ணினேன். அதை ஊரார் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னன்னு தெரியும், அவர்களே தெரியும். அப்போ ஒருவர் சொன்னதாக திரும்ப எனக்கு காதில் செய்தி வந்துச்சு. அந்த அம்மா அவர் விட்டுட்டு போயிட்டாலும், அவர் விட்டு போய் பல வருடங்கள் ஆயிட்டாலும், அந்த பாஸ்டர் அவங்க மேல ஒரு அன்பு வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அது அவருக்கு ஜெபிக்கிற பொழுது அவர் அந்த மரண வீட்டுல அந்த சகோதரி எண்ணி ஜெபிக்கிற பொழுது அவர் குரல் உடைஞ்சிட்டு அப்படியே கண்ணீர் வந்துட்டு அவருக்கு அவர் அன்பா தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னது. நம்ம தேவன் அன்பானவர் என்பதற்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அனுபவித்தவர்களிடத்தில் கடைசி வரைக்கும் அனுபவித்தார் என்பதற்கு நான் சாட்சி, நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படும் இந்த நாளுக்குரிய ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருந்தது. என்ன அறியாமல் அப்படி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்துவிட்டது. அதற்காக தேவநாயகத்திற்கு நான் நன்றி சொல்லி, அநேக வேளைகளிலே கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார். அவருடைய பிடினம், அவருடைய நல்ல காரியங்கள் என்னை அசைத்திருக்கிறது, என்னை கொஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருமாற்றி கொண்டிருக்கிறது, அவரை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதற்காக என் தேவநாயகத்திற்கு நாம் சோத்திரம் செலுத்துவாங்க. அப்போ அது முதல்ல குடும்பத்துல என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கு சீசன் இல்ல, அப்போ பரிசுத்தாவி வரல, கிறிஸ்து அவங்களுக்குள்ள வரல, அவங்க கூட இருந்தாரு ஆனா அவங்களுக்குள்ள வரல. அப்போ பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவாக கிறிஸ்துவான பரிசுத்தாவியாக கிறிஸ்துவாவியாக என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சொல்லுகளை காட்டிலும் செயலில் காட்டுகிறது தான் கிறிஸ்தவம் என்று சொல்லி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதுக்காக என் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். 2 தோசைகளுக்கு வாசிட்டோம். அப்படி அந்த சபை மக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க என்ன சொல்லப்படும். பார்த்தீங்களா? வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் பரப்பி உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் பரப்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரவி மகிமைப்படட்டும். அதானா 1 தோசைக்கு 1:3 1:3 நீங்கள் தெரிந்து ஓட்டப்பட்டவர்கள் 2 தோசை 2 தோசைக்கு 1:3 முதல்ல தெரியாது சொன்னா நீங்க தப்பா வந்தீங்க, நான் தப்பா 2 தோசைக்கு 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறோம். சகோதரி, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறதுனாலும் அப்படி செய்கிறது. அப்போ அந்த தெசலோனிக்கே சபையில் உள்ளவங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தவங்க ஆண்டவருக்கு மகிமையோட சாட்சியா இருந்தாங்க. என்ன தெரியுமா, அவங்க ஒருவருக்கு ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு இல்லை. அவங்க ஒருவருக்கு அன்பா இருந்தாங்க. இதுதான் எருசலேமிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபையில குடும்பத்தில சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு சரியான காரியம். அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மற்றவங்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, 3வது மனுஷங்கிட்ட போய், உலகத்து மனுஷங்கிட்ட போய், இறைவனை அறியாதவங்கிட்ட போய், அவன் அப்படி அது அப்படியாக்கும் இப்படியாக்கும். நேற்று என்ன அந்த பிரதரும் நீங்களும் ஒரே ஏதோ காட்டமா பேசிக்கிட்டீங்க, சத்தமா கேட்டுச்சு, என்ன அப்படியே கேட்கற மாதிரி இல்ல. ஹல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப பக்குவமா அமைதியா ஒருவருக்கு ஒரு உதவியா உபகாரமா அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. மற்றவங்க பார்த்து இருந்தா அவங்க மாதிரி இருக்கணும். சொந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு கூட, பெற்றோர்கள் கூட இப்படி இல்லை, சொந்த சகோதரன் கூட ஒருவர் இப்படி இல்லை, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆதி சபையில அப்படி இருந்தாங்கன்னு வேத புத்தகத்துல நம்ம என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. தன் சொத்தை வித்து, தனக்கு இருந்த பெரிய சொத்துக்களை வித்து, அன்றைக்கு சபை ரொம்ப நெருக்கடியான காலத்துல இருந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை வித்து இல்லாதவங்களுக்கு, சபையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க தானே. அந்த அளவுக்கு இல்லைனாலும் நான் ஒருவருக்கு ஒரு அன்பா, ஒருவருக்கு ஒரு உதவுகிறவர்களாக நாம் இருக்கலாம். எபிரேயர் 13:1 நீங்க எடுத்து வாசி பாருங்க. அப்போ சகோதர சிநேகம்
சகோதர அன்பு அது நிலைச்சிருக்கணும். ஆரம்பத்துல நல்லா ஐக்கியமா ஒற்றுமையா தான் இருந்தாங்க. போக போக அவங்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. முன்ன காட்டிலும் இப்போ கூடுதலாக தான் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும். 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளே. ஹல்லேலூயா. ஆமா, கிறிஸ்து நமக்குள்ள நிலவரமா இருக்காரு, நமக்குள்ள வாசமா இருக்காரு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா, நமக்கிட்ட எவ்வளவோ குறை இருந்த போதிலும் கிறிஸ்து நமக்குள்ள சண்டை போட்டது கிடையாது, மூஞ்ச தூக்குறது கிடையாது, கோபப்பட்டது கிடையாது, நம்மள விட்டு போனது கிடையாது. குறைவுள்ள மனுஷன் தெரிஞ்சுதானே நமக்குள்ள வந்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவ போல நம்ம மாறதுக்கு நிறைய காரியங்கள் நமக்குள்ள குறையாதான் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அடிப்படையான காரியமாவது சரியா இருக்கணும். அடிப்படை அன்பு, இந்த அன்பு கிறிஸ்துவோட அன்பு நமக்குள்ள சரியா இருக்கணும். குடும்பத்துல ஒருவருக்கு உண்மையா அன்பா இருக்கணும். சபையில நாம் ஒருவருக்கு அன்பா இருக்கணும். இதுதான் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்ற சாட்சி. இவங்க கடவுள், இவங்க இயேசு கடவுள் தான்ப்பா, இவங்க அவரை பற்றி சொல்றது உண்மைதான்ப்பா, இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு சிநேகமா அன்பா ஐக்கியமா இருக்கிறாங்களே, இவங்க சண்டை போட்டு நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா. அதுக்கு தான் கிறிஸ்து பரிசுத்த ஆவியா நமக்கு ஆவியா நமக்குள்ள வந்திருக்கிறார். சரீரத்தில் வந்தவரு இப்ப சரீரத்தில் நமக்குள்ள இல்லாட்டாலும் ஆவியா நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூதாவிலும் நம்ம அப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி இருக்கலாம். சமரியா என்று சொல்கிற பொழுது இயேசுனா யாரும் தெரியாதவங்களுக்கு மத்தியில் நம்ம இயேசுனா யாருங்கிறத நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சொல்லி தெரிஞ்சுக்கிறது வேற, பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேற. பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அவருக்கு சாட்சியா இருக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்க. லூக்கா 22:48. இன்னொருவர் மத்தேயு 49:50. 2 வசனத்தை நீங்க சேர்த்து பாருங்க. 3 வருஷமா ஏசப்பட்டது இவ்வளவு நல்லது பெற்றுக்கொண்ட யூதாஸ் காரியத்தை துரோகி ஆயிட்டான். ஆண்டவரே காட்டி கொடுத்துட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அந்த நல்லவரை, அந்த தேவனை காட்டி கொடுத்துட்டான். ஆனாலும் அவரை காட்டி கொடுத்த பொழுது ஹே துரோகி அப்படின்னு ஆண்டவர் சொல்லலையா, அப்பவும் அவரிடத்தில் அன்பா இருக்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கு ஒருவர் அநியாயம் செஞ்சுட்டாலும் நம்ம என்ன செய்யணுமா, அவர்கிட்ட நம்ம அன்பாதான் இருக்கணும், அன்பாதான் இருக்கணும். லூக்கா 22:48 வாசி. இயேசு அவனை நோக்கி யூதாசே என் சகோதரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஆமா, மத்தேயு 49:50 வாசி பாருங்க. மத்தேயு 49 இல்ல, நம்பர் மாதிரி 29 இருக்கும் பாருங்க. அதுல அந்த இடத்துல அப்படி சொல்லியிருப்பாரு, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. பாருங்க பாப்போம், அவரை காட்டி கொடுத்த அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, அங்க சொல்லி இருந்திருப்பாரு. சிநேகிதனே எத்தனை நம்பர் மாதிரி 26:50 மாத்தி எழுதி. இயேசு அவனை நோக்கி என்னத்திற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டார். அப்பொழுது என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சிநேகிதனே எதற்காக இங்கு வந்தார்? அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் யாரை காட்டி கொடுக்கணும், நான் யாரை முத்தம் செய்யறனோ அந்த ஆளுதான், அவர் தான் இயேசு, பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாப்ல. ஏன்னா ஒருவேளை அந்த வந்திருக்கிற கூட்டத்துக்கு சரியா இயேசு அறிமுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த சேனை இழந்து வந்திருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு, அந்த வீரர்களுக்கு, சேனை வீரர்களுக்கு அவரை பத்தி சரியா தெரியாம இருந்திருக்கலாம். சீசர்கள் குறிப்பா அந்த 12 பேர்ல யாரும் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நான் யாரை முத்தம் செய்யறேனோ, ரபின்னு சொல்லி யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான், அவரை என்ன செஞ்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்ப ரெண்டையும் நீ கோர்த்து பாருங்க. சிநேகிதனை முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்கிறாய் அவர் சொன்னார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கிற பொழுது அப்ப என்ன சொல்ல பாப்பா, அவர் காட்டி கொடுத்த பொழுது அவர் சிநேகிதனை இன்னத்துக்கு வந்திருக்கிறார் என்றும் கேட்கிறார், முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறார் என்றும் அப்படி பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும்
ஒன்றை மனதில் வைத்து அதை முக்கியப்படுத்தி அங்கே எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு காரியமாக என்ன செய்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்தாரு? அப்படி அவரால் என்ன செஞ்சு விடுகிறது? அங்க யூதாசே முத்தத்தினாலே காட்டிக்கொடு பேர சொன்னார் இருக்கு. இங்க சிநேகிதனே கூப்பிட்டு, அப்ப சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாருன்னு அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார், இன்னொரு அப்படி எழுதியிருக்கிறார். அப்போ சுவிசேஷங்களில் 4 சுவிசேஷத்தையும் நம்ம தியானிக்கிற பொழுதுதான் அங்க முழுமையாக அங்க என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லிக்கிறோம். அப்போ முத்தம் செஞ்சிட்ட உடனே யூதாசை பார்த்து சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்கிறாய் என்று கேட்ட, முத்தம் செய்த உடனே ரபியனுக்கு முத்தம் சொல்லி சிநேகிதனே முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ கூட காட்டி கொடுத்த பொழுது கூட துரோகியால் பாதிப்பு கூட அவரால் அவங்களை அன்பு செய்ய முடிஞ்சது. ஹல்லேலூயா. இதுதான் சாத்தியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் நாம் சில காரியங்கள்ல நாம கொஞ்சம் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா நம்ம தயவுள்ளவங்களா இருக்க வேண்டியது ரொம்ப காலத்தினுடைய என்ன செய்கிறது கட்டாயமாக இருக்கிறது. எல்லாரையும் கர்த்தர் மன்னிக்கக்கூடியவராக தான். யாரையும் மன்னிக்க முடியலன்னு அவரால் சொல்ல முடியல. எல்லாரையும் அவரால் மன்னிக்க முடிந்தது. அவ்வளவு பெரிய சிலுவை அவருக்கு பரிசா கொடுத்து சிலுவையில தொங்கிட்டு இருந்த பொழுது அவரை அடிச்சு துவச்சி பல காரியங்களை செஞ்ச உங்களையும் அவமானப்படுத்த நிந்தித்து தூசித்தவங்களையும் கூட அவரால் மன்னிக்க முடிஞ்சது எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 22:24 வாசி பாருங்க. எல்லாரையும் அவர் மன்னித்தாரு. எல்லாருக்கிட்டையும் அவரால் அன்பா இருக்க முடிஞ்சு. ஹல்லேலூயா. அதை முதல்ல நமக்குள்ள ஆரம்பிக்கணும். நமக்குள்ள அதுல நம்ம நிறைவுள்ளவங்களா இருந்தாதான், வீட்டுக்குள்ள சபையில நம்ம ஒருத்தருக்கு அப்படி இருந்தால்தான் இது இந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யுமா நமக்குள்ள பொங்கி வழிஞ்சாதான், இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள பொங்கி வழிஞ்சாதான், அந்த ஜீவ தண்ணீர் பொங்கி வழிஞ்சாதான் அது அடுத்தால பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில ஊருக்குள்ள உலகத்துல அது என்ன செய்யும்? பெருவெள்ளமாக நதியை போல என்ன செய்யும்? அது பொங்கி போகும். நமக்குள்ள அது நிறைஞ்சாதான் நம்ம பாத்திரம், நமக்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள் நம் எல்லாம் அந்த அன்பினால பொங்கினாதான், அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள பொங்கினாதான் அது என்ன செய்யும்? ஊருக்குள்ளேயும் அது என்ன செய்யும்? பிரவாகித்து ஓடும், பெருவெள்ளமா போகும். அந்த அன்புக்குள்ள அநேகர் முங்கி போவாங்க, அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருண்டா இவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம இவங்க ஆண்டவர் எப்படி பாருது, அவங்களுக்கு ஒரு சிந்தனையை நம்ம தூண்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. வாசிங்க 22, 23, 24. 23, 24 சாரி. அப்பொழுது அவர்கள் கேட்டு மற்றபடியே 23, 34 கண்ணு நம்பர் தெரியாம சொல்லிட்டு. அப்பொழுது இயேசு ஹல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தெரிஞ்சு தெரிஞ்சவனையும் அறிஞ்சு தெரிஞ்சவனையும் துணிஞ்சு தெரிஞ்சவனையும் பார்த்து தெரியாம செஞ்சிருக்கப்பா, நீங்க தண்டிச்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. என் மேல உள்ள அன்புனால எனக்கு இந்த அநியாயத்தை அவங்க செஞ்சுட்டாங்கிறதுக்காக, ஒரு அநியாயம் அவங்களுக்கு செய்யல, இந்த அநியாயத்தை எனக்கு செஞ்சுட்டாங்கிறதுக்காக அவங்களை அழிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடியும். இது இந்த அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத்தியிலும் பிரஜாதிகள் மத்தியிலும் இங்க எழுதப்பட்டது போல எருசலேமிலே மாத்திரமல்ல யூதாவிலும் சமாரியாவிலும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவருக்கு காமிச்சு, அது மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பம்னா நம்ம அப்படி காட்டலாம். ஹல்லேலூயா. நமக்கு யாரோ ஒருவர் பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்துவ யாருன்னு தெரியாம அந்நிய தேவங்களை வணங்குறவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அமைதியா போயிடணும். ஹல்லேலூயா. அவங்களை திருப்பி நம்ம வருத்தப்படுத்த கூடாது. அவங்க செஞ்சது போல திருப்பி அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவங்களுடைய தீமைக்கு நம்ம உட்படக்கூடாது, ஆனா அவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கலாம். அப்ப இது எங்க தொடங்குது? சொந்த வீட்டிலும் சொந்த சபையிலும் தொடங்குது. அதனால முதல்ல எருசலேமிலும் அப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எருசலேம் என்பது நம்முடைய சபை.
அல்லது எருசலேம் என்பது நம்ம சொந்த வீடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், நம்ம சொந்த குடும்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அவங்களுக்குள்ள என்ன ஐக்கியமா அன்பா இருக்காங்கப்பா. ஐக்கியமா அன்பும் ஐக்கியமா இருக்கிறதா அந்யோன்யம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி இருந்தார்கள். அது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது. மற்றவர்கள் முன்னிலே சாட்சியாக இருந்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, மற்றவங்களும் ஆச்சரியப்படுற மாதிரி அவருடைய ஜீவியம் இருந்தது. நேற்று இப்படி இருந்தா இன்னைக்கு அப்படி இல்லைன்னு ஊரு சாட்சி சொல்லுச்சு, உலகமும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. என்ன கடந்த நாள்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறுத்த ஒருவரை குறித்தான ஒரு காரியத்தை பார்க்கவும் அறியவும் முடிந்தது. அதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவை அவர் மறுதலிக்காதபடினாலே, கிறிஸ்துவே ரட்சகர் என்றும் அவரே தேவன் என்றும் சொன்னபடினாலே, அவரை ரோம அரசாங்கம் அவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்து கடைசியில் அவர் இருக்கிற இடத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டு அவரை பிடிச்சிட்டு போறதற்கு அந்த கொடுங்கோல் ஆட்சிக்காரர்கள் அனுப்பியிருந்தான கொடுமையான ராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் அவர் சுத்தி சூழ்ந்துட்டாங்க. அப்படி சூழ்ந்து கொண்டு உம்மை கைது பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது இவர் பதவில ஒன்றும் செய்யல. இவர் என்ன செய்கிறாரு, அவங்க கிட்ட சரி வந்துட்டீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்களா, ஏன்னா இவரு ஒரு இடத்துல ஒருவர் வேண்டிய ரொம்ப பல மைலுக்கு அப்பால இவர் போயிருந்தாரு. அதனால வழியில இவங்க ரொம்ப இடைப்பட்டு தான் கலந்து வந்திருந்தாங்க. திரும்பி இவரை கூட்டிட்டு போனோம். இப்படி ரொம்ப பசியோட நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப டயர்டாகி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படினால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இப்படி நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, வாங்க கொஞ்சம் கைகாலெல்லாம் அலம்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் ரெடியா இருக்கு. இவங்க வர போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வாராங்கன்னு முன்னாடி செய்தி வந்துட்டு, அதனால இவர் ஓடி ஒளியவும் இல்லை. அதே நேரத்தில் அவங்கள ஏதாவது செஞ்சு அவங்கள தாக்கணும்னு இவர் நினைக்கல. அவர் என்ன செஞ்சார், அந்த கடைசி நொடிகளில் கூட அவர் என்ன செஞ்சார்னா, அங்கே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி, என்னை சந்திக்கிறதுக்கு விருந்தினர்கள் வராங்க, அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஆகாரங்களை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லி அவங்க வந்த பிற்பாடு அவங்களுக்கு உபசரணை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கிற பொழுது, அதுலேயும் தொடர்ந்து இவர் கண்காணித்துக்கிட்டே வந்த ஒரு போர்ச்சேகவன் அல்லது ஒரு சேனாதிபதியாக இருப்பார்களுக்கு அவர் தலைமையில் தான் அந்த குரூப் அந்த கூட்டம் கைது செய்ய வந்திருந்துச்சு. அவர் கண்களில் அந்த அன்பும் அந்த ஆச்சரியமும் தெரிகிறதை பார்க்க முடிந்தது. அதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இவருடைய மரணம் அவரையும் உழுப்பி இருக்கும், அசைத்து இருக்கும். இவருடைய அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு அவரையும் உழுப்பி இருக்கும், அசைத்து இருக்கும். அதனால அவரு என்ன செஞ்சிருப்பாரு, அந்த கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை இவர் மூலமாக அறிந்திருந்திருப்பார். அவர் தான் உண்மையிலே தேவன், அவர் தான் தேவன் என்பதை உண்மையிலே அறிந்திருந்திருப்பார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக இப்படி நிறைய பரிசுத்தவான்களுடைய சரித்திரமும் வாழ்க்கையும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்னும் நிறைய உண்மையா நடந்த காரியங்களை நம்ம சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அவர்களுக்கு மாதிரியாக அவர்களை போல நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுக்குரிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாத்தீங்களா, அப்படி நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:12 வாசிக்கலாம். அப்போ யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்படி இருக்கணும். மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்ம வேறுபட்ட வாழ்க்கை வாழணும். வேறுபட்ட வாழ்க்கை இருந்தா மற்றவர்கள் காட்டிலும் நம்மள பெருசா காமிச்சுக்கிறது தான் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில சாதாரணமா காணப்படுகிற தீமைகள் நம்மகிட்ட கிஞ்சத்தும் காணக்கூடாது, கொஞ்சம் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எப்படி இவங்களால முடியுது? இதான் ஆச்சரியம். ஹல்லேலூயா. இவங்களால மாத்திரம் எப்படி இருக்க முடிகிறது? இவங்களால மாத்திரம் தப்பிச்சாம எப்படி இருக்க முடிகிறது? தேவையில்லாத வருமானங்களை இவர்கள் லேசா வேண்டாம் தூக்கி போட்டுருக்காங்க. அடுத்தவங்க பொருட்களுக்கு ஆசைப்பட மாட்டுக்காங்க.
இந்த அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற எவ்வளவு காரியங்களை இவங்களுக்கு எதிராக செஞ்ச போதும் இவங்களை தப்பு பண்ண வைக்க முடியலையே, தப்பு பண்ண மாட்டேங்காங்களே. இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. இதுதான் சமாரியாவிலையும் மற்ற கிறிஸ்துவை வணங்குறோம்னு சொல்றவங்களுக்கு முன்னால, கிறிஸ்துவ வணங்கிட்டு சாட்சி இல்லாம இருக்கிறவங்க முன்னால அப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிற மாதிரி இருக்கிறவங்க முன்னாலே நம்ம சாட்சியா இருக்கிறோம். அப்படி சொல்ற இறைவனை அறியாதவங்களுக்கு முன்னாலே நம்ம சாட்சியாக என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கலாம். நம்ம ரோட்ல நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள மாத்திரம் இல்லை, சபைக்குள்ள மாத்திரம் இல்லை, அதுக்கு வெளியேயும் நம்ம காரியங்கள் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் இன்றைக்கு பிரசங்கமா இருக்குது. வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதா? ஒன்று பேர் 2:20-21 ஞானி எங்கே? 1 பேர் 2:20-21 எடுத்து வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படுகிற பொழுது அதனால ஆண்டவருக்கு என்ன கீர்த்தி உண்டு, உங்களுக்கு என்ன கீர்த்தி, அதனால என்ன காரியம்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடுகிற பொழுது அதை பொறுமையோடு சகித்தால் தேவனுக்கு முன்பாகவும் விருதியா இருக்கும், மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கும் கீர்த்தியா நமக்கும் கீர்த்தியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு எல்லாத்திலும் எப்படி நடந்துக்கிடணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிடணும், கோயில்ல சபையில எப்படி நடந்துக்கிடணும், ஜீவிக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், போக்குவரத்துல எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், வேலை பார்க்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எந்த இடத்துல எங்க போனாலும் நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கிறிஸ்து நமக்கு ஒரு காட்டிட்டு போயிருக்கிறார், நடந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த நடந்து காட்டிட்டு போன தேவன் எதுக்காக பரிசுத்தாவியா எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்திருக்காருன்னா அவர் மாதிரி நம்மளை நடக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்திரமும் அவசரமும் நமக்கு இருக்கக்கூடாது. அவசரங்கிறது கிறிஸ்தவ நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது பேசக்கூடாது, ஏதாவது செஞ்சிடக்கூடாது. அப்போ சாட்சி கெட்டு போகும். நம்மளை குறித்து நல்ல சாட்சி கெட்டு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதற்காக நாம் பிரயாசப்படணும், போராடணும், கிறிஸ்துவத்தில் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நான் தூண்டப்பட்டு நான் என் சாட்சியை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு, உங்க பேருக்கு கலக்கம் உண்டாக்கிறாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று நாம் நடைமுறையில நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனித சந்தர்ப்ப சமயங்களில் தான் நம்ம தூண்டப்படுகிறோம், எமோஷன் ஆகி விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எமோஷன் ஆகி விடாதபடிக்கு, தூண்டப்பட்டு விடாதபடிக்கு நாம் காக்கப்படுவதற்காக தான் கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு எந்த ஒரு எமோஷனலான சூழ்நிலையில உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை உணர்ச்சி வசப்பட்டு அவர் எந்த தப்பு தட்டாவும் செய்யல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம அதை நிலைக்கு நம்மளை படிப்படியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், காலத்துல நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக தான் அவருக்கு சாட்சியா இருக்கிறது தான் கர்த்தர் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து நச்சாதாரங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று காலத்துல பவுல் சொன்னார். ஹல்லேலூயா. தம்மை கைவிட்டுவதற்காகவும் தம்மை விரோதித்தவர்களுக்காகவும் அவர் கிறிஸ்துவை போல ஜெபம் பண்ணினார்.
எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னாரு. அந்த குற்றம் அவங்க மேல் சுமந்தரா இருப்பதாக, அந்த பாவம் அவங்க மேல சுமர வேண்டாம் அப்படின்னு அவர்களுக்காக தயவா அவரு விண்ணப்பம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவிலிருந்தும் என்ன செய்வீங்க? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்னை காண்பிக்கிறவர்களாக, என்னை ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்துவர்களாக நீங்கள் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவாக வாழ்வீர்கள், வாழ வேண்டும். அதற்காக உங்க கூட இல்லை, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன். காலத்தில் நீங்கள் என்னை போல மாற வேண்டாம். அதுக்காக உங்களுக்குள்ளே நான் என்ன செஞ்சுக்கிறேன். ரோமர் 12:18 வாசி பாருங்க. கூடுமான எல்லாருடைய சமாதானமா தான் இருக்கலாம். ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில காரியங்கள், நியாயமான காரியங்கள்ல நம்மளுக்கு கூட நெருக்கமாக சபைக்குள்ள இல்ல, சபைக்குள்ள எல்லாருமே சமாதானமா இருக்கணும். இங்க கூடுமானால்ங்கிறது சபைக்கு வெளியில சுற்றி இருக்கிறவங்க பக்கத்துல பழகுறவங்க கூட கூடுமான மட்டும் சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கூட சமாதானமா இருக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூட நம்ம சமாதானமா இருக்கணும். ஆனா சண்டை போடணுமா சொல்லியிருக்கு, கண்டிப்பா சண்டை போடக்கூடாது. சில வேளைகளில் நாம் அருமையாக நேசித்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க அருமையாக நேசித்தவர்கள், சில காரியங்கள் நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருகிற பொழுது அதனால் நம்மை பகைத்து விட்டாலும் நாம அவங்களை பயக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தாக்கப்படுறோம், நம்ம பாதிக்கப்படுறோம், நமக்கு சில காரியங்கள்ல சில நஷ்டங்கள் இழப்புகள் வந்து வருகிறது என்கிற பொழுது அதெல்லாம் நம்ம சகித்து கண்டிப்பா பொறுத்து தான் போகணும். நஷ்டமாயிட்டாலும் பரவாயில்ல. ஆனா இறை காரியங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு குறை உண்டாக முடியாத ஒரு காரியத்தை செய்கிறாரு, பயபக்தியற்ற ஒரு காரியத்தை செய்கிறாரு, அது வந்து ஆண்டவர் சமூகத்துல ஆலய வழிபாடுகளுக்கு மற்ற காரியங்களுக்கு அது குறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களேன். அப்போ அன்பா சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல, அதுக்கு சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. சொல்றோம்னா அவங்க நம்மளை பகைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம கூட சமாதானம் இல்லாமல் போயிட்டாலும் நம்ம அவங்க கூட மனதால நம்ம எப்பவும் சமாதானமாக தான் இருக்கணும். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அது தப்புக்கிற உணர்ந்து வருகிற பொழுது நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் காரியமாக இருக்கிறது. பாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், கூடுமானால் இவங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவே என்ன செய்ய, எல்லா மனுஷரோடும் ஆண்டவர் அறிஞ்சவங்க, அறியாதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் கூட கூடுமான மட்டும் நீங்க என்ன செய்யணும், சமாதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:5 உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய கிடக்குங்க. நம்ம கிறிஸ்து சாந்தமா இருந்தது போல நம்மும் சாந்தமா கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்ன செய்திருப்பாங்க, தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் எல்லா போராட்டத்துல எல்லாம் சாட்சியா இருக்கணும். பஸ்ல போறோம், சீட்டு பிடிக்கிறதுல சண்டை போட்டுறக்கூடாது. இல்ல ரேஷன் கடைக்கு போறோம், வரிசையில் நிற்கிறது சண்டை போட்டுறக்கூடாது. திடீர்னு ஒரு ஆள் நம்மளை தள்ளிட்டு போறாங்கன்னா நம்ம அமைதியாக தான் இருக்கணும். மற்றவங்கள மாதிரி வாடி போடின்னு பேசக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதான் பூமியின் முடிவு இருந்தும் நீங்க என்ன செய்யணும், எனக்கு கடைசி வரையில் நீங்க எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க இருப்பீங்க அப்படின்னு எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படி சின்ன சின்ன காரியங்களை தெரியாம நம்ம என்ன செய்ய முடியும், சொல்லிக்கொண்டு போக முடியும். ரோட்ல நம்ம வாகனத்துல போயிருப்போம், யாராவது வந்து நம்மளை இடிச்சிருவாங்க. தப்பு நம்ம மேல இருக்காது, அவங்க மேலதான் இருக்கும். அதனால சில நேரத்தில் என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட தேவையில்லாம நம்ம கிட்ட சருவாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டு அமைதியா போகிறது நல்லது. இல்லைன்னா அன்பா, இல்ல சகோதரனே நான் வரமாத்தான் வந்தேன்னா, இல்லையே வரமா வந்தேங்க அப்படி இப்படின்னா அப்படியே அமைதியா போறது நல்ல காரியம். இதான் சாப்பிட்டே இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக நான் நாகர்கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே பரிசுத்தவான்களை பார்த்து விட்டு ராத்திரி அங்கே தங்கிட்டு அதிகாலையில நான் புறப்பட்டு வர வேண்டும். அப்போ அந்த ராணி தோட்டத்தில் ஒரு டெப்போ இருக்கிறது, பஸ் டெப்போ இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் வழக்கமாக
நான் மாத்திரமல்ல அங்க கொஞ்சம் பேர்களும் சேர்ந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த டெப்போல வந்து பஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பொழுது அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்துருவாங்க. அங்க இருந்து கண்டக்டர் டிக்கெட் போட்டுட்டு போவாரு. அன்றைக்கு அது எத்தனை முறை நானும் அப்படி போயிருக்கிறேன். அப்போ அன்னைக்கு அப்படிதான் நான் போனேன். அப்படி போய்கிட்டு இருந்த பொழுது அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தவருக்கு கொஞ்சம் கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது போல இருக்கு. அது இந்த சிப்பாவை வெள்ளை சட்டையை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிடிக்காது போல இருக்கு. அந்த டிரைவர் கண்டக்டருக்கு அவரு பிடிச்சி சராமரியா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. எப்படி நீர் வந்து யார் நீர் வாங்க நீர் இப்படி எப்படியே வரலாம்? இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா டெப்போக்குள்ள இருந்த வண்டியில ஏறிட்டார் சொல்லி அப்படி பண்ணிடுவோம். எனக்கு ஒன்று கூட இருக்கும். இறங்கி வைக்கல இறங்கினாத வண்டி எடுப்பான்ட்டான். அந்த ஆள் சொல்லிட்டார். அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. அப்படி வாக்குவாதம் பண்ணாம இறங்கி நான் வந்துட்டேன். தேவட்ட பிள்ளைகளை மற்றவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2-3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்னையே தான் குறிப்பா இருந்தாலும் அப்படி சொல்லி இறக்கி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம சட்டம் பேசலாம், நியாயம் பேசலாம். இல்லைன்னா அவர் பேசுற மாதிரி நம்மளும் உண்டலாம். போலீஸுக்கு போன் போடி வரட்டும், நான் பார்க்கலாம். போலீஸ் வரட்டும் நான் சொல்றேன். இந்த ஆளு மரியாதை இல்லாம மோசமா பேசினா அப்படின்னு சொல்றேன். போலீஸுக்கு போனேன். பார்ப்போம், நீ பெரியாள் நான் பெரியாள் பார்ப்போம். எனக்கு அவனை தெரியுமா இவனை தெரியுமா? அப்போ அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பொது மனுஷன் கொஞ்சம் நம்மளை காட்டிலும் ஒரு பக்குவப்பட்ட கடவுள் அறியாத ஒரு மனுஷன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை காட்டிலும் கடவுள் அறியாத ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் ஒரு இருந்தான்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர், சரி பாஸ்டர் விடுங்க பாஸ்டர், அவர் தான் அப்படி பேசுறா, நீங்களும் அப்படி பேசலாமான்னு கேட்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி கேட்டுருவாங்க, சொல்லுவாங்க. சரி பாஸ்டர் கண்டக்டர் சார், சரி சார் விடுங்க சார், சரி சார் இதெல்லாம் சரி விடுங்க சார், சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. அப்படி அமைதியாக இறங்கிவிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பூமியின் முடிவு விருந்தம் சாட்சியா இருக்கிறது. இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் நம்ம குறையா இருந்தாலும் காலம் போக போக நம்ம பக்குவப்படணும், சாட்சியா இருக்கணும். அது முதல்ல வீட்டில் ஆரம்பிச்சு, அடுத்தால நம்ம சொந்த சபையில ஆரம்பிச்சு, அடுத்தால கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் மத்தியிலும் அது உலகத்திலும் அது நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அதற்காக கிறிஸ்து நமக்குள்ளாக வந்திருக்கிறார். பாருங்க, கலாத்தியர் 6:9-10 வசனங்களை வாசிக்கலாம். அப்ப நம்மளால முடிஞ்ச மட்டும் மற்றவங்களுக்கு உபகாரங்கள் செய்யறவங்களா இருக்கணும். இதுவும் கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறதுல முக்கியமான ஒரு காரியம். அன்பு கீழால் வெளிப்பட வேண்டும், சமய சந்தர்ப்பங்களில் வெளிப்பட வேண்டும், ஆபத்து அவசரங்களில் வெளிப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது இருந்தால் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு அந்த விஷயத்துல அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அது விசேஷமாக சபை மக்களுக்கு நம்ம ரொம்ப உதவியா இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யாருக்கும் ஆகவே நமக்கு கிடைக்கும் சமாதானத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யப்படும். விசுவாச குடும்பத்தாருக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம அதுல ரொம்ப முதல்ல முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போஸ்தலர் 9:36 ஒரு இடத்து வாசிக்கலாம். அங்க தொற்காலில் ஒரு சீசி இருந்தா, சீசர்களுக்கு அந்தியோகியாவில முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அவருக்கு பேர் உண்டாயிட்டான். கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? கிறிஸ்டின் அர்த்தம். அவர்கள் தான் கிறிஸ்துன்னு சொல்ற மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்து அவர்கள் என்று சொல்கிற மாதிரி இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு, கிறிஸ்டியன் அவங்களுக்கு பேர் வந்துச்சா. ஆக அங்க ஒரு சீசி இருந்தா, கிறிஸ்தவ சகோதரி இருந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு, அவங்க செத்துட்டாங்க, அவங்களை குளிப்பாட்டி கடத்தி வச்சிருக்கு. அவங்க சுத்தி இருந்து அழுதவங்க எல்லாம் சபை மக்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற அநேக விதவைகளும் கஷ்டப்பட்டவங்களும் அநேக மக்கள் வந்து அம்மா போயிட்டியம்மா அப்படின்னு அழுதாங்க. அவங்க போட்டிருந்த சட்டை, உடுத்திருந்த உடுப்பு, அநேக காரியங்கள் இவங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததும் வாங்கி கொடுத்ததுமா இருந்திருக்கு.
அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பாங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தற்காலத்தில் அர்த்தம் கொள்ளும் தபித்தாளனும் ஒரு பேருடைய ஒரு சீசி இருந்தாள். ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் எல்லாருக்கும் செஞ்சாங்க. நீதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமா, செய்து வந்தாள் என்று எழுதியிருக்கிறது. 39 வாசி பாருங்க. அதை குறிச்சு மத்தவங்க அங்க பேதர் போன பொழுது சொல்லி சொல்லி அழுதாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தாங்க, உயிரோட இருந்தாங்களா? எங்களை மாதிரி எத்தனையோ பேருக்கு உபகாரமா இருந்தாங்களே, உதவியா இருந்தாங்களே. ஐயோ, பசிக்குன்னு போனா சோறு தருவாங்களே, கண் கலங்கி போனா ஆதரவு சொல்லுவாங்களே. சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, அவங்க கடவுள் மாதிரியே நானே ஆதரவு செய்கிறவர் மாதிரி அதுக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சு அனுப்புவாங்களே. கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கையில 50 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கி சோறு பங்குன்னு சொல்லுவாங்களே. என்ன பையனுக்கு 3 நாள் காய்ச்சல் ஆஸ்பத்திரி கூட்டு போகாம இருக்கீங்கன்னு சொன்னா, பைசா இல்லாமான்னு சொன்னா, இந்தாங்க 200 ரூபாய் வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்களே. எத்தனை இப்படி ஆத்திர அவசரத்துக்கு உதவி இருக்கிறாங்க. எங்க பிள்ளைக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்களே, பீஸ் கட்டினாங்களே, விடுதலை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்களே. கிறிஸ்துமஸ் வந்து எங்களுக்கு துணி எடுத்து தருவாங்களே. இப்படின்னு அவங்க அந்த அம்மா செத்து கிடத்தி இருக்கிற போது எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அதுல பேதுரு எழுந்து அவர்களை கூட போனான். கூட கடந்து போனான். போய் சேர்ந்தபொழுது அவர்கள் அவனை மேல் விட்டு கிடைத்துக் கொண்டு போனார்கள். ஆமா ஆமா. அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது தற்கால் தங்களுடனே கூட இருக்கை சேர்ந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து வந்தார்கள். அந்த அம்மாவுக்கு தையல் தெரியும் கொடுக்கு கைனாலே தச்சு அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊரே அழுதுருக்கப்பா. அந்த சீசியை பார்த்து ஊரே அழுதுருக்கு. ஊரே அழுதுருக்கிறது. இதற்காக தான் கிறிஸ்துவானர் ஆவியாக எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்திருக்காங்க. நம்மளை பார்த்து ஊரே அழணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மற்ற நேரங்களில் நம்ம ஊரே நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். இருந்தா இந்த ஆறு மாதிரி இருக்கணும், இந்த அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன செய்யணும், சந்தோஷப்படணும் என்பதுதான் இன்றைக்கு செய்தியா இருக்கிறது. கிறிஸ்து எதற்காக எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்திருக்கிறார், நமக்குள்ள வந்திருக்கிறார். கிறிஸ்து ஆவியானவரே நம்மைக்குள்ளாக வந்திருக்கிறார். எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய மனமும் குணமும் மாறணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். அதுலேயும் பழையாவே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கிறிஸ்தவர் ஆகாமலே இருந்திருக்கலாம், சமைக்க வராமலே இருந்திருக்கலாம். ரோமர் 12:1-2 வாசிங்க. இன்னொரு 1 கொரிந்தியர் 3:8 எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 12:1-2. நம்ம மனமும் குணமும் மாறணும். இதான் சாட்சி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்து எங்களிடத்தில் வெளிப்படணும்னா, கிறிஸ்துவ போல நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, என்ன செய்யணும்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இது எனக்கு முடியலப்பா, பல வேலைகள்ல அநேகருக்கு இடங்களா இருந்திருக்கிறேன், உனக்கு சாட்சி கேடா இருந்திருக்கிறேன், என்னத்தோட நாம தூசியப்பட்டிருக்கலாம் ஆண்டவர், இனி அப்படி ஆகக்கூடாதுன்னு ஒரு மனசாக நமக்குள்ள வந்து, ஆண்டவர் எப்படியாவது உங்க மாதிரி என்னை மாத்திரணும், உங்களோட ஆவியினால என்னை மாத்திரணும் அப்படின்னு நம்ம உருக்கமாக ஒரு இடத்துல வேண்டிக் கொள்ளணும், முயற்சியும் பண்ணணும். தொடர்ந்து அதுக்காக பிரயாசப்படணும். இனி அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி சாட்சி கடை நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாகணும். சாரூப மகிமை என்று ஒன்று உண்டு. அதை பழமொழியாக கூட சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள இருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசல்ல நமக்குள்ள வரணும், அவருடைய காரியங்கள் நமக்குள்ள உண்டாகணும். 1 கொரிந்தியர் 3:8. மேலும் நடிக்கிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 3:8 தானே? அந்த ஆவியினால தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இருக்கும். அந்த ஆவியினால தாமே நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம்
என்று இருக்கிறது. சாரி, 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. இப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நமக்கு சரியா விளங்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்ல விளங்கும். நமக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா! இப்போ நம்ம திறந்த முகமா பார்க்கிறோம். நமக்கு இப்பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்குள் வந்திருக்கிறார் கிறிஸ்து ஆவியானவர் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாரு. ஹல்லேலூயா! நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இதயத்துல அவர் அன்புள்ளவரு, பண்புள்ளவரு, அவர் இரக்கமுள்ளவரு, தயவுள்ளவரு, ரொம்ப கிருபை உள்ளவரு, ரொம்ப இரக்கமுள்ளவரு, அவரு ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ளவரு, உதவ மனப்பான்மை உள்ளவரு, அவர் ரொம்ப சாந்தமானவரு, ரொம்ப பொறுமை உள்ளவரு, சகிப்புத்தன்மை உள்ளவரு. அன்புன்னா அவர்தான். அன்புதான் இயேசு, இயேசுதான் அன்புன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறாரு. இந்துல கூட சொல்லுவாங்க, அன்பே சிவம் என்று சொல்வார்கள். கடவுள் அன்பா இருக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி மனம் புதிதாகிறதுனாலதான் நம்ம ரோமர் 12:11 நம்ம இயேசு மாதிரி மாறுகிறோம். அதற்காக நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரத்துல வேண்டிக் கொள்ளணும், முயற்சிக்கணும், பிரயாசப்படணும். நம்மளை பார்த்து மற்றவங்க முகச்சொலிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம செய்யாதபடி நம்மளை காத்துக்கணும். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா! இதான் சாட்சி. நம்ம பழைய ஆளாவே இருக்கக்கூடாது. புதிய ஆளா, புதிய ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறதான் சாட்சி. எபேசியர் 4:24 வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 4:24. நம்ம பழைய ஆளா இருக்கக்கூடாது, பழைய ஆளாவே இருக்கக்கூடாது. வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அந்த புதிய மனுஷன் யாரு? இயேசு. அவரை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள அவர் வந்திருக்கிறாருன்னா அவரை நம்ம வெளிப்படுத்துறோம். ஹல்லேலூயா! சட்டை ரொம்ப அழகா இருக்கு. எந்த கடையில வாங்குனீங்க? ரொம்ப ஃபிட்டா இருக்க பிரதர். உங்களுக்கு ரெடிமேடா தச்சு போட்டீங்களா? இல்ல ரெடிமேட். அப்படியா? ரெடிமேட்னால ரொம்ப கரெக்டா உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டா பொருத்தமா இருக்கு. சகோதரி, இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ஏற்கனவே ரொம்ப அழகா இருப்பீங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகுக்கு அழகு விட்டுக்கிறது. ஹல்லேலூயா! இதான் கிறிஸ்து உள்ளே மாத்திரமல்ல வெளியையும் தரித்துக் கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா! நம்முடைய கிரியைகளை குறித்து அது சொல்கிறது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கன்னா உள்ளேயும் நாம் கிறிஸ்துவாக இருக்கிறோம், வெளியவும் நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! இதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா! இப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் 1:8 திரும்ப வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்தவர்களுக்காக இங்கே செலுத்துகிறோம். நாம் எந்த அளவுக்கு இதுல பெருகி இருக்கிறோம் அல்லது குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், இன்னும் பெருக வேண்டும், அது நிறைவாக வேண்டும் என்பதை நமக்குள்ளே நாம் பார்த்து நம்மை தேவனுக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துகிற சாட்சி உள்ள ஒரு ஜீவி உள்ள ஒரு விசுவாசியாய் தேவனுடைய மனிதனாய் என்னை இன்னும் பெருக செய்யும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தர் நமக்குள் இருந்து தம்மை வெளிப்படுத்துவாராக. நாம் சொந்த குடும்பத்திலும் சபையிலும் அதை ஆரம்பித்து சமுதாயத்திலும் உலகத்தில் எங்கே போனாலும் நாம் அவரை வெளிப்படுத்துவோமாக. அவருடைய மகிமை மக்கள் நம்மிடத்தில் காண்பார்களாக. இதுவே நமக்குள் கிறிஸ்து வந்ததுக்கு முக்கியமான காரணம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.